ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது தரமான ஒரு மான்வாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் உண்மையிலேயே ஒரு தரமான மான்வா தான். வெறும் ஒன்லைனை சொல்றேன், அதை வெறுமா கேளுங்க, அதுக்கே உங்களுக்கு பிடிச்ச போயிடும். இதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி தான் ரொம்பவும் ஓவர் பவர், ட்ரிபிள்எஸ் ரேங்க் அளவுக்கு ஹீரோ பவர். அந்த அளவுக்கு பவரா இருக்கும் போதும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஏமாந்து போயிடறான். அப்படி அவன் இறந்து போயிடறான். அட, என்ன ஆரம்பிச்சோன்னே முடிஞ்சு போயிடுச்சு தானே யோசிக்கிறீங்க? ஒரு வகையில இது இசக்கை மான்வாவும் தான். நான் நம்ம ஹீரோ திரும்ப ஒரு குழந்தையா பிறப்பான். அப்போதான் அவனுக்கு ஒரு பயங்கரமான எபிலிட்டி கிடைக்கும். ஒரு டைம் ஒரு மாஸ்டரை கொல்லும் போதும் அந்த எபிலிட்டியை நம்ம ஹீரோவால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த மாஸ்டர் கிட்ட என்னென்ன எபிலிட்டி இருக்கோ எல்லாமே நம்ம ஹீரோக்கு வரும். இதுவே போதும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணதான் இப்படி ஒரு மான்வா சேனல் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எப்படின்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க அப்படியே மியூட்டேட் ஆன மாஸ்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் அலைய ஆரம்பிச்சது. அதுங்களையும் சும்மா சீறி பாஞ்சு நம்ம ஹீரோ அப்படியே விட்டுறான். அதோட உடம்பு கண்ணு எல்லாமே செதஞ்சு போகுது. இந்த இடத்துல ஹீரோவும் குதிச்சு சொல்றான், அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி குப்பைகளை முடிக்கிறது தான் என்னோட வேலையா இருக்கு. இதுதான் 32வது குப்பை. அட இருங்க, எப்படி மியூட்டேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல? அதை பத்தியும் நான் சொல்லணும் இல்லையா? இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 2024 அந்த டைம்ல ஹாலோவின் அப்பதான் இது நடக்க ஆரம்பிச்சது. அந்த நாள் ஒரு கொடூரமான நாளா இந்த உலகத்துக்கே அமைஞ்சது. வித்தியாசமா மியூட்டேட்டா இருக்கிற நிறைய மாஸ்டர்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல மாஸ்டர்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் பவர் கேப்னு சொன்னா அது ஏணி வச்சாலும் எட்டாது. அந்த அளவுக்கு மாஸ்டர்ஸ் ரொம்ப பவரா இருந்தது. இப்போ நீங்க பாக்குற இந்த உலகத்துல யாருக்கிட்ட ஹியூமன்ஸோட லிமிட்டையும் தாண்டி பவர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆளுங்களால் தான் இந்த உலகத்துல சர்வேவே ஆக முடியும். சோ அப்படி இருக்கிற உலகத்துல எல்லாருமே பயந்தாங்க, ஓடவும் செஞ்சாங்க. சில பேரு கத்த ஆரம்பிச்சாங்க, அட என்னையா நீங்களாம் பண்ணிருக்கீங்க? நாங்க மிலிட்டரி ஆளுங்க, சீக்கிரமா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க, அப்படியே விட்டா நாங்களாம் இறந்து போயிடுவோம் போல. இப்போ நீங்க கேட்டது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. ஏன்னா மாஸ்டர்ஸ் அவங்க நினைக்கிறத விடவும் பல மடங்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. அதையும் சீறி பாஞ்சு நம்ம ஹீரோ வெட்டி போடுறான். இவன் தான் நம்ம கதாநாயகனே. எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு ஹீரோ. இவனோட பேரு கே. ஆள் என்ன யோசிச்சு வந்திருப்பானா, இங்க வந்து அவளுக்கும் மாஸ்டர்ஸ் இருக்காது அப்படின்னு தான் யோசிச்சு வந்திருப்பான். ஏன்னா அப்படிதான் ஒரு ரிப்போர்ட்டே இவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ கே அவன் வேலை செஞ்ச அந்த ஆர்கனைசேஷன் அது நம்ம ஹீரோவை ஏமாத்தி விட்டுச்சு. அதனால நம்ம ஹீரோ நிறையவே மாஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அங்கேயே அவனோட கதையும் முடியுது. அவ்வளவுதான், பிள்ளைக்கா பையன் செத்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை அவங்க கொல்லவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், என்னோட பாடி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நசுங்க ஆரம்பிக்குது. இதே மாதிரிதான் நம்ம ஹீரோவோட கதையும் அங்க முடியுது. அவனுக்கு இப்பதான் ஒரு விஷயமும் புரியுது. அவன் வந்து ஒரு நாய் மாதிரிதான் அந்த ஆர்கனைசேஷன்ல வேலையை செஞ்சிருக்கான். அங்க ஹீரோவும் சொல்றான், நான் என்ன ஆசைப்பட்டேன் பெருசா, இந்த மாதிரி வெறுமா நான் ஃப்ரீயா வாழணும், ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால அதை கூட பண்ண முடியல, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் கண்ணை தோந்தா அவன் முன்னாடி ஏதோ ஒரு டால் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னே அவனுக்கு தெரியல. அட, நான் எங்க இருக்கேன்? நான் இப்போதைக்கு இறந்து போயிருக்கணும் இல்லையா? அப்புறம் தான் ஹீரோ தன்னோட உடம்ப பாக்குறான். தன்னோட உடம்பு பேபியா மாறி போயிருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அவன் முன்னாடி இருக்கிறதும் ஒரு ஸ்டஃப் டாய் தான். அங்க திடீர்னு ஒரு உருவமோ தான். அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அப்பனா இவங்க என்ன ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்காங்களா? ஆனா அந்த கையும் ஜென்டலா வந்து தொடமா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இது ஒன்னும் மாஸ்டர் இல்ல, அது அவங்க அம்மா தான். என்ன குட்டி ஏந்துட்ட போல. அங்க நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க போயின்னு இருக்குன்னு. அம்மா அங்க செக் பண்ணக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால கையில ஓடுற நாய்ஸ் எல்லாம் கேட்க முடியுது. சைட்லயும் ஒரு டிவி ஒண்ணு இருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் எதுவுமே இல்லையா? அப்போ நான் என்ன ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா? இந்த கதையில எல்லாம் நடக்குமே அந்த மாதிரி படம் இங்க மாஸ்டர்ஸ் வராதா? இந்த ஆர்கனைசேஷன் அதுவும் இங்க இருக்காதுல. ஐயா ஜாலி, அப்பனா நான் ஃப்ரீ தான். இதுக்கு மேல என்னோட தலைவிதியை எவனாலையும் கெடுக்க முடியாது. நான் இந்த நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்க போறேன். ஏன்னா இதுதான் எனக்கான நாள். இப்படின்னு ஆளு கேலண்டரை பார்க்க அவன் அதுக்கப்புறம் தான் உறைஞ்சே போறான். ஏன்னா இப்போ இருக்க காலம் 2020, அதாவது இன்னமும் அந்த டிசாஸ்டர் அது ஏற்படல. அட போங்கடாடி, இந்த மாதிரி நான் ஜாலியா இருக்கலாம்னு யோசிச்சேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பாடியால இப்போ மூவ் கூட பண்ண முடியாது. அதே மாதிரி என்னால பழையபடி கிரேட் லார்டு கேவா மாற முடியுமா? ஏன்னா அந்த டைம்ல எனக்கு பயங்கரமான பவர்ஸ் இருந்தது. அங்க எவ்வளவோ அவன் ட்ரை பண்றான். இருந்தாலும் குழந்தை தானே, அதெல்லாம் அங்க நடக்க முடியல, அப்படியே விழுந்தது. சே, இந்த மாதிரி டைம்ல என்னால நிக்க கூட முடியல.
முடியல. ஏன் இத்தனைக்கும் என்னால பேச கூட முடியல. நான் என்ன பண்றது? அப்புறம் தான் ஆளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுக்கு தான் ஒரு அப்ராணியான ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது வேற யாரு? அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை ஒரு டால் மாதிரி அவன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நான் இவன் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் அவங்கள வச்சு பண்ண முடியும் இல்லையா, அதனால தான் அப்படி யோசிக்கிறான். சரி, அவங்க அம்மா வந்து எப்படிப்பட்ட பீயிங்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு வேலையை உருப்படியா பண்ண தெரியல, எல்லாம் வேலையும் சொதப்புறது, ஏன் சமையல் கூட அவங்களுக்கு சரியாவல. இதை வச்சு நான் என்னத்த பண்ண போறேனோ. ஆனா ஒரு விஷயம், அவங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகம் இப்பயே அழிஞ்சு போயிடும் போல இதே மாதிரி போச்சுன்னா. இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பேக்கேஜ் அங்க வரும். இதுவும் ஏதோ ஒரு வகையான பேக்கேஜ் போல. ஆனா காசு வந்து அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா, அதை தேடுறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இப்ப ஆள் இருக்குது 2020, இப்ப மாஸ்டர்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பேக்கேஜை கொண்டு வந்தவன் அவன் இன்ஃபெக்டடா இருந்தா நமக்கே நினைச்ச மாதிரி தான் அந்த டோரும் திறக்க அது ஒரு மாஸ்டரே தான். அந்த மாஸ்டரும் எப்படியாச்சும் அவங்க அம்மா காரிய முடிக்கணும் தான் அது. ஆனா கண்ணு முன்னாடி இருக்குது ஒரு குட்டி குழந்தையா இருக்கிற நம்ம ஹீரோ தான். இப்போ நான் என்ன பண்றது? என் பக்கத்துல ஒரு குட்டி ஒன்று பாட்டில் இருக்கு, தலைக்கணி இருக்கு, அதை அவன் தூக்கி போறான். கரெக்டா அது தாக்க வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். ஒண்டி பட்டு இருந்தா அவ்வளவுதான் போல, நான் இங்கேயே காலி. ஜஸ்ட் மிஸ். நான் குட்டியா இருந்தாலும் நான் இப்போ ஒன்னும் சாக போது இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்னும் சும்மா இல்ல, அவன் தான் லெஜெண்டரி கே ஆச்சு. இதுக்கு முன்னாடியே பல மாஸ்டர்ஸ் அவன் கூற போட்டிருக்கான். இது என்னால முடிக்க முடியாதா என்ன? இந்த மாஸ்டரும் செம்ம வேகமா அப்படியே கொல்றதுக்கு வந்து அங்க ஹீரோ கை கிட்ட ஒரு பாட்டில் இருக்கும், அதை தூக்கி போட மாஸ்டர் அப்படியே தடுக்கி போய் வெளியில விழுது. இந்த ஃபைட் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அது விழுமா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட அந்த டைப்பர் அது உள்ள இருந்து ஒரு விஷயம் போய் அதை அப்படியே குத்தி உரிய ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, இது அவனோட பாஸ்ட் லைஃப் எபிலிட்டி டெய்ல் ஆஃப் டோட்டை. இதை வச்சுதான் எபிலிட்டிஸை நம்ம ஹீரோவால பாஸ்ட் லைஃப்லயே காப்பி பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட்டும் இருந்தது. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, பால் ரீஇன்கார்னேட் ஆயும் இப்போ எதுக்கு இது அட்டாச் ஆகிருக்கு. இப்போ பாக்குற இந்த டெய்லு இது வந்து நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டரை கொண்டு தான் அடைஞ்சிருப்பான். வழியாதான் மாஸ்டர்ஸோட எபிலிட்டியும் நல்லா காப்பியும் பண்ண முடியும் அப்சர்வ் பண்ணி. டிசாஸ்டரும் எப்போ ஏற்பட போகுதுன்னா கரெக்டா 3 இல்ல 4 வருஷம் கழிச்சு தான் இப்பயும் இவன் கிட்ட இந்த எபிலிட்டி இருக்கு. இந்த எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த எபிலிட்டி இன்னமும் ஓவர் பவரா மாறும். ஆனா பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோக்கு எப்போ இந்த எபிலிட்டி அவிக்கனாச்சுன்னா 7வது ஏஜ்ல இருக்கும் போது தான் அப்போ அவன் எஸ் ரேங்க்ல இருந்தான். ஆனா இப்போ எனக்கான வாய்ப்பு இது, என்னால என்னோட ட்ரிபிள் எஸ் ரேங்கையும் ஆடிய முடியும். இதுக்கப்புறம் என்ன, என்னோட கனவு பேரு புகழ் பணம் பொண்ணு எல்லாத்தையுமே என்னால ஆடிய முடியும். அதுக்கப்புறம் என்ன, பணத்திலேயே தூங்குவேன், பணத்திலேயே ஜாலியா இருப்பேன். அப்புறம் என்ன, நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான எத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட், அவன் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றேன்னு சைட்ல தாக்கிருப்பானா, அது கீழே விழப்போகும். அவனால சரியா நகரவும் முடியல. ஷிட், இது ஒண்டி விழுந்தா அவ்வளவுதான், என்னோட கதை காலி. அங்க திடீர்னு அவங்க அம்மாவும் வராங்க. அங்க ஆளு கண்ண முடியறான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பாஸ்ட்ல ஏதோ ஒரு சீனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்ததுன்னா, உன்னோட மாஸ்டர் சாப்பிட கூட ஒண்ணுமே தரமாட்டான். டாக்ஸுக்கெல்லாம் போடுற அந்த ஃபுட்டு அதை போயும் நம்ம ஹீரோக்கு தராங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஹீரோ கத்தி சொல்றான், இல்ல நான் ஒன்னும் நான் இல்ல. அப்புறம் தான் அவன் எழுதுக்கிறான். அவனோட கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவும் இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அவங்க அம்மா தான் எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல. அவன் வந்து எப்படி தூங்கிட்டேன் எனக்கு புரியலையே. எனக்கு தெரிஞ்சு என்னோட பவர்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். என்னோட பாடியும் ரொம்ப சின்னதா இருக்கு. 30 செகண்ட் கொண்டி தான் என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் வந்து எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த இடத்துல நல்லா ஒத்து பாக்குறானா, உங்க அம்மா அழுதுன்னு இருக்காங்க. ஒரு ஸ்டிக்கி நோட்ல நடந்த விஷயத்தெல்லாம் எழுதினு இருக்காங்க. நான் ஜஸ்ட் மிஸ், என்னோட பொக்கிஷத்தை இப்போதைக்கு நான் இழந்திருப்பேன். நான் நல்ல வேலை எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். இதெல்லாம் புரிஞ்சவனே நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆயிரான். அதனால அவங்க அழுவ கூடாதுன்னு சொல்லி முதுகுல அப்படியே தொட சென்ஸ் ஆனோனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கட்டி போச்சு கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்றது, இவங்க வந்து ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. அதனால என்னால இவங்களை அப்படியே விட்டு போக முடியாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேண்டியதான். ஆனா இன்னமும் டைம் வந்து எனக்கு வேணும் நான் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் வெளியில வேலை செய்யற ஒரு பர்சனை காட்டுறாங்க. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஒரு மாஸ்டரா மியூட்டேட் ஆகுறான். அதுவும் ஒரு ஸ்லைம் மாஸ்டர் தான். அதுவும் வேற எங்கேயோ போயின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுது, நான் ஏதாச்சும் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும், ஃபியூச்சர்ல நான் கஷ்டம்லாம் படக்கூடாது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அவங்க அம்மாவும் சொல்றாங்க, ஈச்சன் இதை பாரு, அம்மா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு பாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை தூக்கி காட்ட அது ஒரு நாய்க்குட்டி தான். இந்த நாய்க்குட்டிய நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்லயே பார்த்திருக்கான். இவங்களுக்கு என்ன அறிவிலையா என்ன, ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு பெரிய நாய்க்குட்டிய கொண்டு வருவாங்க. சரி ஏதோ ஒண்ணு கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு. என்னன்னா
நான் அந்த நாய்க்குட்டியை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எதிர்த்து என்னால பயங்கரமா சண்டை போட்டு ஸ்ட்ராங் ஆக முடியும். இது ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு இல்லையா இப்படின்னா ஆளு சரிப்பானா. அங்க அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாய்க்குட்டி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஈச்சன் ரொம்ப ஹாப்பியா இருக்கானோ. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியும் இவனும் ஒன்னா இருக்காங்களா. அவங்க அம்மா சைடா ஒர்க் பண்ண இருக்காங்க. சைடு நம்ம ஹீரோ அவனோட பிளானை ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை கீழே போட்டு இது வந்து நீ சாப்பிடு, அப்படி ஒண்டி நீ இதை சாப்பிட்டுட்டனா நீ வந்து எனக்கு சர்வெண்டா இருக்கணும். அதாவது சாப்பிடுறதுக்கு வந்து நம்ம ஹீரோவும் காலை வைக்க நாய்க்குட்டிக்கும் ஒரு ஈகோ இருக்கு போல, அது பயங்கரமா தாக்கிது. ஹீரோக்கும் அங்க ஈகோ இருக்கும் இல்லையா, அவனும் பயங்கரமா தாக்க வரான். இவங்க ரெண்டு பேரும் நாயும் பூனியும் மாதிரி சண்டை போடுவாங்களா. உங்க அம்மா யோசிக்கிறாங்க, அட ஜாலியா விளாடுறான்ப்பா குழந்தை, இவனுக்குன்னு ஒரு நல்ல மேட்சை தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபிளேவரை ஆட் பண்ண நான் அதை எங்க வச்சேன் இப்படின்னு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க. இந்த டைம்ல அங்க எதிர்பாராத விஷயம், இந்த ஸ்லைம் மாஸ்டர் அது அவங்க அம்மாவை கொல்றதுக்கு வருது. ஆனா இதை பார்த்தோன்னே அந்த நாய்க்குட்டி அப்படியே தள்ளி விட்டு அவங்க அம்மாவை. அதனால அவங்களுக்கு புரியல என்னதான் இங்க போயின்னு இருக்குன்னு. ஸ்லைம் மாஸ்டரும் அந்த நாய்க்குட்டியை அப்படியே பிடிக்க, அதனால அந்த நாய்க்குட்டி வசமா உள்ள மாட்டிக்குது. அட நான் என்ன பண்றது, அதால ட்ராப் பண்ண முடியுமா. அங்க ஹீரோ நல்லா யோசிச்சு பாக்குறான், அது ஒரு லிக்விடு, அதோட வீக்னஸ் கண்டிப்பா ட்ரை ஆக்குறது தான் இருக்கும். நல்லா சைட்ல பாக்குறான், அதுல பாட்டில் இருக்கு, அதை தூக்கி அடிக்க அது பட்டவுடனே அது அங்கேயும் இங்கேயும் செதற ஆரம்பிக்குது. ஒன்ஸ் அதோட மாய்ஸ்டர் அது வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது பயந்து போய் இப்படிதான் ரியாக்ட் ஆகும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு டப்பா எடுத்து க்ளோஸ் பண்றான். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இடத்துல ஏதோ ஒன்று தேட போய் அந்த இடத்தையே அவங்க நாசமாக்கிட்டாங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காயிச்சு ஈச்சன், நான் போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன். சைடு நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளானிய போடுறான். நம்ம ஹீரோவும் நிறைய மாஸ்டரை எதிர்த்து சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒரு பங்கமான பிளான போடுறான். இப்போ ஒரு ஸ்லைம் மாஸ்டரை வச்சிருக்கான்ல, அது கிட்ட இருக்கிற அந்த ஸ்லைம் அதை ஒண்டி ஒரு எத்துல தடவிட்டாலே போதும், இல்ல ஒரு லேயர் இருக்கும், அதனால மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்லைம் மாஸ்டர் இது ஓட ஆரம்பிக்குது. பார்த்தோன்னே அந்த நாய்க்குட்டி முன்னாடி போய் நிக்க, நம்ம குட்டி ஹீரோவும் அதை பிடிக்கிறதுக்கு பாக்குறான். கடைசியில அந்த ஸ்லைம் இது நம்ம ஆளுங்களுக்கு மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு ஓடி போகுது. அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நம்மளையே அசிங்க பத்திட்டு ஓடி போதா, அதை நம்ம கொல்லாம விடக்கூடாது. அதனால அவன் நினைச்ச மாதிரியே அந்த டாகியும் ஒத்தலைக்க அங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கர வேகமா அந்த மாஸ்டரை தேடி போறாங்க. ஒரு திசையிலயும் அவங்க தேடி பாக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாஸ்டர் இன்னொரு பொண்ணை டார்கெட்டா மாத்துதுன்னு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட மண்டையில ஏதோ தண்ணியை ஊத்துற மாதிரி ஊத்துது. அந்த பொண்ணுக்கும் மண்டையில ஏதோ ஒண்ணு விழுது அப்படின்னு தெரிய வர அவ பயந்து போயிடறா. நம்ம ஆளுங்களும் செம்ம வேகமா ஓடி வராங்க. ஓடி வரும்போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், போண்டே நான் எதுவுமே பண்ணலனா என்னோட பழைய வாழ்க்கையில பார்த்த மாதிரிதான் பொண்ணோட நிலைமை அது வந்து ரொம்ப மோசமாயிடும், அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கும். அதனால அந்த டாகி கூட நம்ம ஹீரோ செம்ம வேகமா வந்து கொடைய திறக்கிறான். இதனால அதோட அட்டாக்கும் கொடையில தான் வருது. என்னோட பழைய வாழ்க்கையோட பவர் ஒண்டி இப்ப இருந்தது போலதான், இதோட கதையை நான் எப்பயும் முடிச்சுட்டு இருப்பேன், ஆனாலும் நான் விட போதில்ல, இதையும் நான் கொண்டாகணும் அப்படின்னு அவனோட பவரை ஆக்டிவேட் பண்றான். இடத்துல ஒரு பெரிய கை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது டைரக்டா அந்த ஸ்லைமை ஒண்ணுமே இல்லாம ஆக்குது. இதையும் அந்த பொண்ணு பாத்துற அவ ஐயோ அம்மானு கத்தின்னு ஓடுறா. இது ஆப்வியஸான விஷயம், ஒரு குழந்தையால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும். அங்க திரும்பவும் நம்ம ஹீரோவோட அந்த டெய்ல அது ஸ்லைமை சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஸ்லைமுக்கான எபிலிட்டியும் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அட அப்பனா என்னால நிறைய எபிலிட்டிஸை இப்ப பயன்படுத்த முடியுமா, ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில என்னோட எபிலிட்டி எப்படிப்பட்ட எபிலிட்டினா, இப்போ நான் இன்னொரு எபிலிட்டி யூஸ் பண்ணனா அதை நான் அப்சர்வ் பண்ண ஒண்டிதான் என்னால அந்த எபிலிட்டியை அடையவே முடியும். பரவாயில்ல, இந்த ஸ்லைமுக்கான எபிலிட்டியும் நல்லா இருக்குப்பா, நான் இன்னமும் எத்தனை எபிலிட்டிஸை அடைய போறேன் எனக்கு தெரியல. பரவாயில்ல, சின்ன வயசுலயே நான் ஒரு ஜீனியஸா ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்கோட இருக்கிற ஒரு ஹீரோவா மாற போறேன்னு நினைக்கிறேன் இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண முடியுதான் இப்படியும் ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிய வரும். முடிஞ்சா இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, மத்தவங்களுக்கும் தெரிய வரும் இது ஒரு ஆசமான மான்வான்னு. நான் பிக் பண்ற மான்வா எல்லாமே நல்லா தான் இருக்கும், ரொம்ப தரமான மான்வாஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதையும் பார்க்கலாம். அப்புறம் தான் ஸ்டோரி இன்னமும் வேற லெவல்ல போகும். நம்ம ஹீரோ இன்னமும் பயங்கர ஓவர் பவரா மாற போறான். அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.